ஹலோ கைஸ், வெல்கம் டு எவ்ரிதிங் எனிதிங் சேனல். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா சமச்சீர் கல்வியில் இங்கிலீஷ் மீடியம் உண்டான மேக்ஸ் லெசன்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஒன் பை ஒன்னாக. நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் டேர்ம் ஒன்னை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? டேர்ம் ஒன் மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கண்டென்ட்டில் ஜாமெட்ரி இருக்குது, நம்பர்ஸ், பேட்டர்ன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், இந்த மூணும் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டாப் யூனிட்டான ஜாமெட்ரி பற்றி பார்க்க போகிறோம். அப்போ ஒன் மோர் திங்கிங்க, இப்போ இந்த இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க குழந்தைகளாகட்டும் இல்லைன்னா அவங்க பேரண்ட்ஸ் ஆகட்டும், குழந்தைங்கனால புரிஞ்சுக்க முடியலன்னா ஜஸ்ட் பேரண்ட்ஸ் இந்த வீடியோவை ரிப்பீட்டடாக பார்த்து அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக்கான உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து டாப் டு பாட்டம். ஸோ இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க எந்த புக்கு டாப்பில் இருக்குது, எந்த புக்கு பாட்டமில் இருக்குது. ஸோ இதுக்கு உண்டானது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் வந்து ப்ளூ கலர் புக் வந்து டாப்பில் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு அது கீழே ரெட் கலர் புக் வந்து பாட்டமில் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு உண்டான விஷயம் இதில். ஸோ ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எப்படி சொல்கிறது, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பிக்சர் இருக்கு. ஒரு பையன் வந்து கீழே இருக்கிற மாதிரி, ஒரு பையன் மேலே இருக்கிற மாதிரி. ஸோ இதுல வந்து இவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாட்டம்ல யார் பாட்டம்ல இருக்கா, எந்த பிக்சர் வந்து அந்த பையன் வந்து பாட்டம்ல இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்வியஸா நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் தான் நமக்கு பாட்டம்ல இருக்கு. ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ இது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து எந்த பானை வந்து இதுல வந்து டாப்ல இருக்குன்னு டிக் பண்ண சொல்றாங்க. ஸோ ஆப்வியஸா இதுதான் உங்களுக்கு ரைட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி கீழே வந்துட்டு அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. How will you arrange these items inside the bag? Why? ஸோ நம்ம இங்கே தேங்காய், முட்டை, அப்புறம் ஆனியன் கொடுத்துருக்காங்க. ஸோ எதை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்வியஸாக நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா முட்டை வந்து உடஞ்சிரும். ஸோ அது வந்து கீழே போட மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஹார்டாக இருக்கிறத போட்டுருவோம். ஜஸ்ட் ஒரு தேங்காய் எடுத்து போட்டுருவோம். சரிங்களா? அடுத்தது ஆனியனு, அதுக்கு மேலே வந்து முட்டை. ஸோ நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா இன்சைட் அவுட்டு. சரிங்களா? எது வந்து உள்ளே இருக்குது, எது வெளியே இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து சீட்ஸ் வந்து பப்பாளியில் உள்ளே இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீடு வந்து வெளியே இருக்கு. இது என்னன்னா அந்த முந்திரி பழத்தில். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். ஜஸ்ட் நம்ம பார்த்து குழந்தைங்க வந்து எதுன்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. ஸோ இங்கே வந்து சர்க்கிள் பண்ண சொல்றாங்க. இன்சைட் இந்த வந்து கூண்டுக்குள்ளார எந்த நாய் வந்து கூண்டுக்குள்ளார இருக்கு அப்படின்னு சர்க்கிள் பண்ண சொல்றாங்க. இங்க வந்து இந்த நாய். ஓகேங்களா? சரி, அடுத்தது எந்த பறவை வந்து இந்த கூட்டுல இருந்து வெளியே இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஆப்வியஸா நமக்கு இந்த பறவை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்க சொல்றாங்க. இந்த விளையாட்டெல்லாம் எங்க விளையாடுவாங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னு கேட்குறாங்க. இதை வந்து ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ஃபுட்பாலு, இது வந்து அவுட்டோர் கேம்ஸு, கேரம் வந்து இன்டோர் கேம்ஸ். ஜஸ்ட் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறோம். ஜஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க குழந்தைங்களுக்கு. சரி, நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஆன் அண்டர். இந்த ஆன் அண்டர்ல பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பிக்சர் கொடுத்துருக்குறாங்க. இதுல வந்து எது வந்து டேபிள் கடியில் இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. சர்க்கிள் த டாய் சீன் அண்டர் த டேபிள். ஸோ வந்து இந்த டாய் தான் வந்து டேபிளுக்கு கீழே இருக்கு. நெக்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் த பால் லையிங் ஆன் த பெட். எந்த பால் வந்து பெட் மேலே இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்வியஸாக இந்த பால். ஓகேங்களா?
அதுக்கு கீழே உள்ள ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் கலர் பண்ண சொல்றாங்க. பிரிட்ஜ் பிரிட்ஜுக்கு மேலே இருக்கிற ட்ரெயினை வந்து ப்ரௌனில் கலர் பண்ண சொல்கிறாங்க. ஷிப்ஸ் கீழே, அதாவது கீழே வந்து கப்பல் மூவ் ஆகுது, அதை வந்து ரெட்டில் கலர் பண்ண சொல்கிறாங்க. ஜஸ்ட் இது உங்களுக்கு நீங்கள் நோட் புக்கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டுக்கு நம்ம போயிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அபோவ் அண்ட் பிலோ. அபவ் அண்ட் பிலோனா, இப்போ இங்கே எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹெட் இஸ் அபவ் த நோஸ். ஃபோர் ஹெட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து நெத்தி, மூக்குக்கு மேலே தான் நமக்கு நெத்தி இருக்கு. ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. மவுத் இஸ் பிலோ த நோஸ். இங்கே வாய் வந்து மூக்குக்கு கீழே இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு ப்ராக்டிஸ் செஷனாக கொடுத்துருக்குறாங்க. சர்க்கிள் த பேர்ட் ஃப்ளைங். இந்த மரத்துக்கு கீழே எந்தெந்த பறவை பறக்குதோ அதை வந்து சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ சர்க்கிள் த கிளாக் சீன் அபவ் த கேலண்டர். இது வந்து ஒரு கடிகாரத்தை கேலண்டருக்கு மேலே எது இருக்குன்னு பார்த்து அதை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே, கேலண்டருக்கு மேலே இந்த கடிகாரம் இருக்கா, ஜஸ்ட் சர்க்கிள், அவ்வளோதான். இதை வந்து கலர் பண்ண சொல்றாங்க. இது நீங்க வந்து இந்த ஃப்ளைட்டுங்கிறத ஃப்ளைட்டை வந்து ரெட் கலர்லையும், இந்த கிளவுட்ஸ் வந்து ஆரஞ்சு கலர்லையும் கலர் பண்ண சொல்றாங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாங்க. நியர் அண்ட் ஃபார். தட் மீன்ஸ் இங்க கிட்ட, தூரம். சரிங்களா? அதுதான் சொல்றாங்க. இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பஸ் இஸ் நியர் த பஸ் ஸ்டாப். பஸ் வந்து பஸ் ஸ்டாப்பு கிட்ட இருக்கு அப்படின்னு. இங்க கார் வந்து தூரமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால் கிட்ட இருக்கிற பையனை இங்க கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பால் கிட்டத்தில் இருக்கிற பையன் ஜஸ்ட் உங்களுக்கு கலர் பண்ணிக்கோங்க. இது ஆக்டிவிட்டியாக பண்ணிக்கோங்க புக்கில். ஜஸ்ட் நான் இப்போ பண்ணி விட்றேன் சும்மா. நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள் த கேட் விச் இஸ் ஃபார் ஃப்ரம் த மில்க் பவுல். 2 பூனை இருக்குங்க. பாலுக்கு தூரமா எந்த பூனை இருக்குன்னு சர்க்கிள் பண்ண சொல்றாங்க. ஸோ இங்க 2 பூனையில இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஜஸ்ட் இது ஆக்டிவிட்டி, இது விட்டுருங்க, இது வேண்டாம். நம்ம அடுத்தது போயிடுவோம். பிக் ஸ்மால், சின்னது பெருசு. ஸோ இந்த இங்க 2 மீன் இருக்கு. ஒன்று வந்து சுறா, இன்னொன்று வந்து ஸ்மால் ஜீப்ரா ஃபிஷ்ம்பாங்க. ஸோ எது பெருசு எது சின்னதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. சுறா வந்து பெருசு, ஜீப்ரா ஃபிஷ் வந்து ஸ்மால்னு சொல்லியிருக்காங்க. இங்க கீழே பார்த்தீங்கன்னா 2 ரப்பர்ல வந்து எது பெருசுன்னு டிக் பண்ண சொல்றாங்க. ஸோ ஆப்வியஸாக நமக்கு இது ஆன்சர். இங்க வந்து 2 பழம் கொடுத்து எந்த பழத்தை வந்து சின்னதா இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்வியஸாக இது நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து இது உங்களுக்கு வந்து கலர் பண்ணுற ஆக்டிவிட்டி. எது பெருசாக இருக்கிற கேக்கை வந்து ப்ரௌன் கலர்லையும், ஸ்மாலாக இருக்கிற கேக் வந்து ப்ளூ கலர்லையும் கலர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஷேப்ஸ்ன்னு ஒரு சப் சப் டாபிக். ஷேப் எது எந்த ஷேப் இருக்குன்னு பார்க்கறதுக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது போயிடலாம். இந்த பால் என்ன ஷேப் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பால் வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் எப்பயுமே. நெக்ஸ்ட் வந்து ஸ்லேட்டை வந்து ஃப்ளாட்டா இருக்கும். சரிங்களா? திரும்பி ஆரஞ்சும் ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கும். அகைன் புக்கும் வந்து ஃப்ளாட்டா இருக்கும். சரிங்களா? அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது கீழே ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்து, இங்க ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா தர்பூசணி வந்து வாட்டர்மெலன் வந்து ரவுண்டா இருக்கா ஃப்ளாட்டா இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்வியஸா ரவுண்டு. நெக்ஸ்ட் வந்து ஒரு கீபோர்டு மாதிரி, ஒரு ரிமோட் மாதிரி இருக்கு, அது ஃப்ளாட்டா இருக்கான்னு கேட்குறாங்க. ஆப்வியஸா அது ரவுண்டு கிடையாது. ஸோ ஃப்ளாட்.
அதில் இன்னொரு டாபிக் கார்னர் எட்ஜ். மூளையும் ஒரு மூலையில் இருக்குன்னா அது இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரப்பர் இருக்கு சரிங்களா, இரேசர். அதில் வந்து இந்த கார்னர் இருக்குங்களா, மூளை 4 மூளை இருக்குல்ல, அதை வந்து கார்னர் சொல்லுவாங்க. இந்த சைடு எந்த சைடாக இருந்தாலும் அதை வந்து எட்ஜுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது எட்ஜு, உங்களுக்கு ரெட்டில் கொடுக்குறது வந்து கார்னர் சரிங்களா. இந்த 4மே கார்னரு, இந்த 4 எட்ஜு சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து ப்ராக்டிஸ்க்கு கலர் த கார்னர், ட்ரேஸ் த எட்ஜ், 2 ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் கலர் பண்ண சொல்கிறேங்க. கலர் த கார்னர். ஸோ 4 எட்ஜையும் நம்ம கலர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் நோட் புக்கில் கலர் பண்ணிக்கோங்க சரிங்களா. அடுத்தது ட்ரேஸ் த எட்ஜ். இங்கே டாட்டாக கொடுத்துருக்கிறத நீங்கள் அப்படியே அது மேலேயே வரைஞ்சிட்டு வாங்க. அதெல்லாமே உங்களுக்கு எட்ஜை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. தட் மீன்ஸ் உங்களுக்கு எட்ஜை வந்து நோட் பண்ணுது. இந்த வரைஞ்சிருக்கிற சைட்லாம் இது பக்கத்தில் ரெண்டுமே வரைஞ்சிருங்க இந்த மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்டிருக்காங்க, டூ ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவ் கார்னர். ஸோ தட் மீன்ஸ் ஒரு ரவுண்டான பொருளுக்கு வந்து கார்னர் இருக்குமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஆர் தேர் எனி ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் போத் ரவுண்ட் அண்ட் ஃப்ளாட். ஏதாவது ஒரு பொருள் ரவுண்டாகவும் இருக்கும் ஃப்ளாட்டாகவும் இருக்கும் ஒரே சமயம்னா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு கம்மி தான் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 2 வந்து நம்பர்ஸ் சரிங்களா. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ சேனலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கவர் பண்ணது உங்களுக்கு ஒரு நிமிஷம், ஜாமெட்ரியில் கம்பேரிஷன் அண்ட் ஷேப்ஸை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த வீடியோ பார்ப்போம். ஸோ இது போல் மேலும் வீடியோஸ்க்கு சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.